ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபல்சாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அனதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிணசேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலாகோட்டிசேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியை கருப்பிண்யை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் அம்பாள் பாஷாரூபாவாக இருந்து சிவசக்தி தத்துவத்தை உணர்த்தக்கூடிய திருநாமத்தை நாம் அறிந்தோம். இன்று பிருஹத் சேனா என்கிற நாமத்தை பற்றி அறிவோம். பிருஹத் அப்படி என்றால் பிரம்மாண்டமான, சேனா அப்படின்னா படைகள், பிரம்மாண்டமான சேனைகளை உடையவள். இந்த அண்டத்தில் உள்ள அனைத்துமே அவளுடைய சேனைகள் தான். சேனை என்பது போர் செய்யும் படைகள். காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என்று விதவிதமான யுத்தம் செய்யும் வீரர்கள். அம்பாள் சிருஷ்டி செய்த அனைத்து ஜீவர்களும் மிருகங்களும் அம்பாளுக்கு சேவை செய்து கொண்டு அவளுடனேயே அவளுடைய சேனையாக இருந்து கொண்டு அனுகிரகம் பெற்று கொண்டிருக்கிறது. பிருஹத் சேனாயை நமகம். அடுத்தது பாவா அபாவா விவர்ஜிதா. பாவா என்றால் இருப்பது, அபாவா என்றால் இல்லாதது, விவர்ஜிதா அதற்கு அப்பாற்பட்டவள். அதாவது நிலையாக இருக்கக்கூடியது, நிலையற்றது, இவற்றிற்கெல்லாம் மிகவும் மேலானவள். இருப்பது இல்லாதது என்கிற பாகுபாடே அவளிடம் கிடையாது. இதற்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள், நிரந்தரமானவள். பாவா அபாவா விவர்ஜிதாயை நமகம். அடுத்த நாமம் சுகாராத்யா. சுகம்னா சௌகரியம், சந்தோஷம், சுகம். ஆராத்யா ஆராதிக்கப்படுபவள். அம்பாள் சுலபமாக சௌகரியம் போல் சிரமமான முறைகளும் விதிகளும் இல்லாமல் ஆராதிக்கப்படுபவள். சுகாராத்யாயை நமக. இவ்வகை வழிபாட்டால் அம்பாள் சிறந்த பலனை தருகிறாள். அவளுக்கு சந்தோஷம் வருகிறது. ஆத்மார்த்தமான பக்தியோடு நம்பிக்கையோடு அம்பாளை மிக மிக எளிமையாக அவள் நாமத்தை சொன்னாலே போதும், அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தன்னுடைய பக்தர்களுக்கு சுகத்தை அளிக்கிறாள். லலிதா சகசரநாமத்தை அம்பாள் முன்னாடி அமர்ந்தோ இல்லை மானசீகமாகவோ அதனோடு மனதை பதித்து சொல்வோமானால் அவ்வளவு சந்தோஷம் அம்பாளுக்கு வருகிறது, நமக்கும் சந்தோஷத்தை அருளுகிறாள் என்பதே இந்த நாமத்தின் பொருள். சுகாராத்யாயை நமக. சுகமாக அவளை ஆராதிக்கலாம். அடுத்த நாம் சுபகரி. சுபத்தை, சுபிக்ஷத்தை தருபவள். சோபனா சுலபா கதி. சுலபா என்றால் எளிமை, கதி என்றால் வழி. அவளை எளிமையான வழிபாட்டில் பூரண நம்பிக்கையோடு பக்தியோடு வணங்குபவர்களுக்கு சோபிதங்களை, அழகை, எந்த விதமான அழகு, உடல் அழகு, குண அழகு, அறிவழகு
இவற்றை தன் பிரசாதமாக அளிப்பவள் அம்பாள். சுலபமான வழியில் அவளை அடையலாம் என்பதே இந்த நாமத்தின் பொருளாகும். இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் தினந்தோறும் ஒரு முறை லலிதா சகஸ்ரநாமம் படிப்பது மிகுந்த விசேஷம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தினந்தோறும் ஒரு முறையாவது லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்யலாம். அடுத்த நாமம் ராஜராஜேஸ்வரி. இப்போது அடுத்து வரும் 11 நாமாக்கள் ஒரு குரூப், ஒரு தொகுப்பு. இந்த நாமா அம்பிகை எவ்வாறு ஆள்கிறாள், எப்படி நமக்கு சாம்ராஜ்ய பதவியை தருகிறாள் என்று கூறுகின்றன. ராஜ, ராஜ்ய என்கிறவற்றோடு அவள் நாமம் கோர்த்து வருகிறது. ராஜராஜேஸ்வரி பிரபஞ்சத்தை ஆள்பவர்களான மும்மூர்த்திகளை ஆள்பவர். அந்த மும்மூர்த்திகளும் ராஜாக்கள் என்றால் அவர்களை ஆளக்கூடியவள் அம்பாள் ராஜ ராஜேஸ்வரி. ராஜாக்களுக்கெல்லாம் ஈஸ்வரி. ராஜராஜேஸ்வரியை நமகம். அடுத்தது ராஜ்யதாயினி. உயர்ந்த ராஜ்யங்களை அளிப்பவள். கைலாயம், வைகுண்டம் முதலிய முக்தி ராஜ்யங்களை அளிப்பவள். ராஜ்ய வல்லபா, ராஜ்யத்தின் அதிபதி, ராஜ்யத்திற்கு பொறுப்பேற்பவள். வல்லபா என்றால் பொறுப்பாளி, இந்த பிரபஞ்சத்திற்கு பொறுப்பேற்றவள். அடுத்த நாமம் ராஜத் கிருபா, பெரும் கருணை கொண்டவள், கிருப்பை கொண்டவள். ஒரு ராஜ்யம் ஆள எவ்வளவு ஐஸ்வர்யமும் அதிகாரமும் தேவையோ அந்த அளவிற்கு அனுகிரகம் செய்யும் கருணை கொண்டவள் அம்பாள் ராஜ கிருபா. அடுத்த நாம் ராஜபீட நிவேசிதா நிஜாஸ்ரிதா. ராஜபீட சிம்மாசனம், நிவேசிதா பிரவேசித்தல், ஆஸ்ரித பின்பற்றுபவர்கள், நிஜ சாஸ்வதம். அம்பாள் தன் உண்மையான பக்தர்களை அரியாசனம் ஏற்றுகிறாள், ராஜபீட்டத்தை அளிக்கிறாள். இந்த காலத்துல ராஜபீட்டம் என்பதெல்லாம் இல்லை இல்லவா? அதற்கு நிகரான ஒரு உபமேயம், ஒரு அரசனுக்கு கிடைக்கும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் தன்னுடைய பக்தர்களுக்கு அவள் அளிக்கிறாள். அபிராமி பட்டருக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைத்த பிறகு அவருக்கு எவ்வளவு விதமான மரியாதை கிடைத்தது. அரசன் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறான், தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறான், அத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுக்க முன் வருகிறான். மக்கள் எல்லோரும் அவரை போற்றிவே பாடுகிறார்கள். ஒரு காலத்தில் அபிராமி பட்டரை பைத்தியன், கிறுக்கன், சதா சர்வ காலமும் தனக்குள்ளே பேசிக்கொள்கிறான், சிரித்துக் கொள்கிறான், ஆடுகிறான், பாடுகிறான், இது ஒரு மண்டக்கிற்கு அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அனைவரும் அவர் காலடியில் வீழ்ந்தார்கள். ஒரு ராஜாவுக்கு உண்டான கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அனைத்தும் அபிராமி பட்டருக்கு கிடைத்தது. எதனால்? அம்பாளை ஆசிரயித்ததால் இல்லையா? அம்பாளை பின்பற்றியதால். ஸோ ராஜபீட்ட நிவேசித நிஜாஸ்ரிதாயை நமஹ. அடுத்த நாமம் ராஜ்யலக்ஷ்மி. இந்த உலகம் என்னும் ராஜ்யத்தின் லக்ஷ்மீகரமாக மங்களங்களை அள்ளி தருபவளாக அம்பாள் இருக்கிறாள். பிரபஞ்சத்தில் வாழும் அத்தனை உயிரினங்களுக்கும்
சுபிக்ஷத்தை வழங்குபவள் அம்பாள் ராஜலக்ஷ்மியை நமஹாம். அடுத்த நாமம் கோஷநாதா. கோஷ அப்படின்னா பொக்கிஷம், ட்ரெஷரி. நாத என்றால் அதி தேவதை. அண்டத்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதி தேவதை அம்பாள். பக்தர்களுக்கோ நெஞ்சில் வைத்திருக்கிறார்களே பகவத் சுரூபம், அதுதான் பெரும் பொக்கிஷம். அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகையை அப்படியே தங்களது நெஞ்சில் வைத்து கொண்டு ஆராதிப்பவர்களுக்கு அவளே பெரும் நிதி, பெரும் பொக்கிஷமாக விளங்கி கொண்டு அவளுடைய அருளை வேண்டுபவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய அனுகிரகத்தினால் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்க பெற்று பக்தர்கள் சௌபாகியமாக வாழ்கிறார்கள். எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுகிறது, மனதில் சாந்தி நிலவுகிறது. ஆக இப்படி கோஷநாதாவாக அம்பாள் பக்தர்கள் மனதில் அமர்ந்திருக்கிறாள். கோஷநாதாயை நமக. அடுத்த நாமம் சதுரங்க பலேஸ்வரி. 4 விதமான சைனியங்களை கொண்டவள். இங்கு 4 விதமான சைனியங்கள் என்று குறிப்பிடப்படுவது மனம், புத்தி, அகங்காரம், அதாவது நான் என்கிற உணர்வு, அடுத்தது ஜீவன். இப்படி மனம், புத்தி, அகங்காரம், ஜீவன் என்ற 4 மகாபலசாலியான சைனியங்களுக்கு அதிபதி அம்பாள். ஜீவர்களிடம் உள்ள இந்த 4ஐயும் ஆள்பவள், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் அம்பாள் சதுரங்க பலேஸ்வரி. அடுத்த நாமம் சாம்ராஜ்யதாயினி. ஆத்ம ஞானம் என்கிற பெரும் சாம்ராஜ்யத்தை பக்தர்களுக்கு அளிப்பவள் சாம்ராஜ்யதாயினியை நமக. பிரபஞ்சம் அவளது சாம்ராஜ்யம்தான், மகாராஜ்யதான் அவள். ஆனால் இந்த இடத்தில் நாம் கொள்ள வேண்டிய பொருள், ஆத்ம ஞானம் என்கிற பெரும் சாம்ராஜ்யத்தை, மோக்ஷம் என்கிற பெரும் சாம்ராஜ்யத்தை, முக்தி என்கிற பெரும் சாம்ராஜ்யத்தை அருள்பவள் அம்பாள் சாம்ராஜ்யதாயினியை நமக. அடுத்தது சத்யசந்தா. சத்தியத்தை தனது பீடமாக கொண்டவள், சத்தியத்தின் வடிவமாக இருப்பவள். சாகர மேகலா. சாகரம்னா கடல், மேகலைனா உட்யானம். சமுத்திரங்களே அவளது உட்யானமாக அலங்கரிக்கிறது. இவ்வாறு அம்பாளின் திருநாமங்கள் ராஜராஜேஸ்வரியிலிருந்து ராஜ்யதாயினி, ராஜ்யவல்லபா, ராஜகிருபா, ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரிதா, ராஜ்யலக்ஷ்மி, கோஷநாதா, சதுரங்க பலேஸ்வரி, சாம்ராஜ்யதாயினி, சத்யசந்தா, சாகர மேகலா என்று இந்த நாமங்கள் அனைத்தையும் ஜெகநாயகியான அகிலாண்டேஸ்வரியான அம்பாள் பிரபஞ்சம் என்கிற சாம்ராஜ்யத்தை காத்து வரும் சத்திய வடிவனள் என்பதையும், தன் பக்தர்களுக்கு பொக்கிஷமாக விளங்குபவள் என்றும், வாழ்வாதாரத்திற்கு செல்வம் அளிப்பவள் என்றும், அது மட்டுமன்றி படிப்படியாக அவர்களை வாழ்க்கையின் சுகபோகங்களை முழுவதுமாக அனுபவிக்க செய்து பிறகு இது போதும் என்று ஆன்மீக வாழ்க்கையின் பக்கம் அவர்களை வரவழைத்து ஞான பாதையில் மெல்ல மெல்ல இட்டு செல்கிறாள். அம்பாளின் இந்த பெரும் கருணைக்கு பாத்திரமாவதே பக்தர்களாகிய நமது நோக்கமாக இருக்கும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. அடுத்த நாமம் தீக்ஷிதா. குரு தமது ஞானத்தை சிஷ்யர்களுக்கு வழங்குவதை தீட்சை என்கிறார்கள். தீக்ஷிதாவான அம்பிகை
நமக்கு ஞானத்தை அவ்வாறு தருகிறாள். தன்னுடைய பக்தர்களுக்கு ஞான உபதேசம் செய்பவள் தீட்சிதாயை நமக. அடுத்த நாமம் தைத்திய சமனி. தைத்தியர்கள் என்றால் அசுரர்கள். கஷ்யப்ப முனிவருக்கு அதிதி திதி என்று 2 மனைவிகள். திதியின் புதல்வர்கள் அசுரர்கள். அவர்களை தைத்தியர்கள் என்கிறோம். இந்த தைத்தியர்களான அசுரர்களை அழிக்க வல்லவள் அம்பிகை. உலகில் அசுரத்தனத்தை சமன் செய்பவள் தைத்திய சமனி. தற்காலத்தில் தைத்தியர்களாக அசுரர்களாக இருப்பவர்கள் நம்முடைய குணங்கள், நம்முடைய தீய குணங்கள், கெட்ட எண்ணங்கள், இவைகள்தான் நம்மிடம் அசுரர்களாக இருந்து கொண்டு நம்மை முன்னேற்ற பாதையில் செல்ல விடாமல் அழிவை நோக்கி செலுத்துகிறார்கள். மன நிம்மதியை அழிக்கிறார்கள். நல்லவற்றை தெரிந்து கொள்ளாமல் தடுக்கிறார்கள். நம்முடைய சுகத்தை அழிக்கிறார்கள். நம் புத்தியில் அமர்ந்து கொண்டு நம்மை மெல்ல அழித்து கொண்டிருப்பவர்கள் இந்த அசுரர்கள், தைத்தியர்கள் என்கிற வேண்டாத குணங்கள். அம்பாள் இப்படி நம்மிடம் குடி புகுந்து கொண்டிருக்கும் தைத்தியர்களை அழிக்கிறாள். நம்முடைய கெட்ட எண்ணங்களை நீக்குகிறாள் என்பதே இந்த நாமத்தின் உட்பொருளாக கொள்ள வேண்டும். ஓம் தைத்திய சமனியை நமஹாம். அடுத்து வருவது சர்வார்த்த தாத்ரி. சர்வ அர்த்த தாத்ரி. அர்த்த என்றால் செல்வம், பொருள். தாத்ரி என்றால் அளிப்பவள். செல்வங்களையும் அளிப்பவள் அம்பாள் சர்வார்த்த தாத்ரி. எந்த மாதிரியான செல்வம்? மனிதன் 4 வித விஷயங்களை அடைவதே தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறார்கள். இதை எப்படி அடைய வேண்டும் என்பதை பெரியோர்கள், மகனியர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். முதலில் மனிதனுக்கு தர்ம சிந்தனை வளர வேண்டும். அந்த தர்ம சிந்தனையோடு செல்வத்தை அவன் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அந்த தர்மமாக சம்பாதித்ததை, தர்மமான ஆசைகளை, நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வாழும் பொழுது கடைசியாக மோக்ஷம் என்பதை தருகிறாள் அம்பாள். இந்த வரிசையில் ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது அம்பாள் சர்வார்த்த தாத்ரியாக இருந்து கொண்டு சகல செல்வங்களையும் பக்தர்களுக்கு அளிக்கிறாள் என்பதை சர்வார்த்த தாத்ரியை நமஹ என்ற நாமம் நமக்கு விளக்குகிறது. அடுத்தது சாவித்ரி. சவித்ர, உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது ஜகத்தை உற்பத்தி செய்தவள் சாவித்ரி. சச்சிதானந்த ரூபிணி. சத் சித் ஆனந்தா. சத் என்கிற பரமாத்மாவோடு சித் என்கிற ஜீவர்களை கொண்டு போய் சேர்த்து அதனால் அவர்களுக்கு இன்பத்தை கிடைக்க வழி செய்கிறாள். சத் சித் ஆனந்தா. அவளுமே தன்னை பிரம்மத்தோடு இணைத்து கொண்டு சதா ஆனந்தத்தில் திளைக்கிறாள். சச்சித் ஆனந்த ரூபிணி. குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருஹாணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिरा. ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.